உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மாதவரம், செட்டிமேடு, மணலி, வடபெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். பகலில் வெயிலில் வாடிய மக்கள் இரவு நேரத்திலும் மின்சாரம் இல்லாமல் தூக்கத்தை இழந்து வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் நிற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வீதிகளில் இறங்கி பொதுமக்கள் போராடி வருகிறார்கள். கொசப்பூர், மாத்தூர் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தாவேக ஆட்சியில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. அரசு தரப்பிலிருந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தொடர்ச்சியாக மின்வெட்டின் காரணமாக மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். சென்னை மாதவரம், செட்டிமேடு, மணலி, வடபெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். பகலில் வெயிலில் வாடிய மக்கள் இரவு நேரத்திலும் மின்சாரம் இல்லாமல் தூக்கத்தை இழந்து வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் நிற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வீதிகளில் இறங்கி போராடிய பொதுமக்கள் கொசப்பூர், மாத்தூர் பகுதியில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது தினந்தோறும் லோ வோல்டேஜ் ஒரு பக்கம், அதன் பிறகு அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. நிறைய இடத்துல லோ ஆங்கிங், அதாவது லீக்கேஜ் ஆகுது கரண்ட். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. இது குறித்து நாங்க கடிதம் கொடுத்துருக்குறோம். இப்போ இன்னைக்கு தான் அதிகப்படியா இந்த மாதிரி 3-4 மணி நேரமா கரண்ட் இல்லாம அவசரப்பட்டு இருக்கிறோம். இந்த பகுதி கிட்டத்தட்ட 50,000 பேர் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த 19ஆம் வார்டை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இப்ப எல்லாமே வேலைக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, பள்ளிக்கூடம் போறவங்க எல்லாருமே அவசரப்படுறாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ். இந்த லோ வோல்டேஜ்னால என்ன ஆகுதுன்னா, வீட்டுல ஃப்ரிட்ஜ், ஏசி இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிப்பேர் ஆகுது. ஈபிக்கு பாத்தீங்கன்னா காசு தானே பே பண்றோம். சும்மா தரீங்களா நீங்க கரண்ட்? சும்மா ஒண்ணும் தரல நீங்க கரண்ட். இப்போ 3 வாரம் பாத்தீங்கன்னா கரண்டே இல்ல. போன் பண்ணி கேட்டா பாத்தீங்கன்னா 11:30 வரும், 12க்கு வரும், 11:30 வரும் சொல்லி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. தவிர கரண்டே வர மாட்டேங்குது. வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கை குழந்தைங்க இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, காலைல வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை இருக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.